இயேசுக்குள்ள வந்துட்டினாலே பரலோகத்துக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். அதுதான் இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்து இருக்கிறது. எது விசுவாசம்? அவருக்குள்ள வந்தாலே என்ன அவர் கொண்டு போய் சேர்த்துருவாரு நான் விசுவாசிக்கிறேன்ல, அந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க போகுது. If you have entered into Christ, there is no doubt you are almost entered into heaven. இயேசுக்குள்ள வந்துட்டினாலே நீ பரலோகத்துக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிட்டேன்னு அர்த்தம். அதிர்ச்சியான உண்மை, அதிர்ச்சியான உண்மை. இயேசுக்குள்ள வந்துட்டினாலே பரலோகத்துக்குள்ள வந்துட்டேன்னு அர்த்தம். அதுதான் இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்து இருக்கிறது. நீ என்ட்ரு ஆயிட்ட, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னாரு. ஆமென் சொல்லுங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க, என்ட்ரு ஆகிட்டீங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லவா, நீங்கள் போக வேண்டியது பி கம்பார்ட்மெண்ட்னு வச்சுக்கோமே. நீங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணுற நேரத்தில் டக்குன்னு எஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டீங்க. எஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டீங்கனால என்ன அர்த்தம் சொல்லுங்கங்க? அப்படியே உள்ளே கூடி ஊர்ந்து எங்கே வந்துடலாம்? நீங்கள் பிக்கு வந்துடலான்னு அர்த்தம். இப்போ இயேசுக்குள்ளே வந்துட்டீங்க. அவருடைய கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் பரலோகமே. கையை தட்டுக்க மாதிரி அவருக்கு. அதைத்தான் பைபிள் தெளிவா சொல்லுது. நல்லா கவனிக்கணும் தங்கச்சி. நான் பரலோகத்துக்கு போயிருவேனா, வச்சிருவேனா, நான் ஜெயிச்சிருவேனா? நீ ஜெயிச்சிட்ட. கிறிஸ்துவுக்குள்ள நீ வந்தப்பவே நீ ஜெயிச்சிட்ட. இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்ப பைபிள் சொல்லுது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோன்னு இருக்கே சார். வெரி குட். அப்ப ஜெயிக்கணும் இருக்குல்ல சார். எது சார் ஜெயம்? எது ஜெயம்? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எது விசுவாசம்? அவருக்குள்ள வந்தாலே என்ன அவர் கொண்டு போய் சேர்த்துருவாரு நான் விசுவாசிக்கிறேன்ல, அந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க போகுது. சும்மா அதை பண்ணு இதை பண்ணு இப்படியே குழம்ப கூடாது. இது பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் உங்களுக்கு பேசுகிற இந்த உபதேசம், வேதம் சொல்லுகிறது, இந்த புதிய உபதேசம். இதைத்தான் இயேசு சொன்னார். உன் வேலை ஒன்று, எனக்குள்ள நீ வந்தாலே கம்ப்ளீட். இதுதான் புதிய உடன்படிக்கையின் செய்தி. கம்ப்ளீட்டாக நம்ம வாழ்க்கையில் கேட்ட எல்லா செய்தியும் இதை அடிச்சு தரமட்டமாக்கி புதுசாக ஒன்று சொல்லுது. அதுக்கு பிறகு தான் புதிய ஏற்பாட்டு செய்தி. அநேகருக்கு பழைய ஏற்பாட்டு செய்திக்கும் புதிய ஏற்பாட்டு செய்திக்கு வித்தியாசமே தெரியல. இடையில ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு சாரே. அந்த சம்பவம் என்ன தெரியுமா? இயேசு நமக்காக சிலுவையிலே சொல்லுங்க அறையப்பட்டார். அறையப்பட்டனால எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இனி நீங்க பரலோகத்துக்கு எப்படி போவே இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கனாலே இப்ப நீங்க பரலோகத்துக்கு கன்ஃபார்ம் ஆயிடுறீங்க. உங்க பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ உங்களுடைய தேவையெல்லாம் கிறிஸ்து என்னை எப்படியும் கொண்டு போய் சேர்ப்பார் என்று விசுவாசித்தீங்கன்னா கொண்டு வருவார். அல்லேலூயா.